இந்த ஈமான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமான்னா எப்படி இருக்கும்? அது கூடும் குறையும், அப்படித்தானே? ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்கிறாங்க, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் வரக்கூடிய நபிமொழி. இவர் என்ன பண்றாருன்னா நாஃபக ஹந்தலான்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறுக்கு மறிச்சு கேட்கிறாங்க, எப்பா நில்லுங்க, என்ன மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறீங்க? நாஃபக ஹந்தலாவா? ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டாரா? உங்களை நீங்களே முனாஃபிக்னு சொல்றது சரியா? ஏன் இப்படி பண்றீங்கன்னு போது, இல்லங்க ரசூலுல்லாஹ்வோட இருக்கக்குள்ள தொழணும், நோன்பு பிடிக்கணும், இபாதத்துகள் பண்ணணும், அந்த மாதிரி ஈமானிய நிலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் விட்டு வீட்டுக்கு வந்தா மனைவி புள்ள இந்த மாதிரி ஆகும்போது ஈமான் குறையிற மாதிரி இருக்குது. அப்ப நான் ஒரு முனாஃபிக் தானே அப்படின்னு அவர் நினைக்கிறார். நினைச்சுக்கிட்டு வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதுதான் உங்க பிரச்சனையாக இருக்கும்னா அதே பிரச்சனை எனக்கும் இருக்குது. நானும் இதே மாதிரி யோசிக்கிறேன் பல கட்டங்கள்ல. ரெண்டு பேருமே வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேக்குறாங்க, யார ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு நிலை இருக்கிறது, அப்ப நாங்க முனாஃபிக் தானே, அப்ப நாங்க நயவஞ்சகர்கள் தானே? அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹந்தலா ஈமான் என்றால் அப்படித்தான் இருக்கும், கூடும் குறையும். குறைஞ்சே போயிடக்கூடாது ஒரு விஷயம். இப்ப நம்ம ரமலான் போது ஈமான் வந்து பள்ளி மனாராவை தொழுகிற அளவுக்கு இருக்கு. மேல முதல் நாள் பள்ளியில நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கிரௌட் இருக்கும். அதே 13வது நாள் 14வது நாள் ஆகும்போது 3 சஃப்ல ஆள் நிக்கிறதே பெரிய விஷயம். திருப்பி ஒரு 21 22 ஆகத்துல திரும்ப அதே அலை திரும்ப வரும். ஈமான்ங்கிறது என்ன? கூடும் குறையும். நம்ம ஆக்களுக்கு குறைஞ்சா செருப்பு வரைக்கும் குறைஞ்சிடும், கூடினா மனாரா வரைக்கும் கூடிடும். நான் படுகிற ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அது எப்படி 25 லட்சம் மக்கள் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நம்ம அப்படி இருப்போமா? இருக்கல. நம்ம இங்க ஜனாசா எரிப்பு மாதிரி ஒரு அழிவு இங்க நடக்கவே இல்லை. ஜனாசா எரிப்பு தான் மாச கணக்கு இழுத்தது. 300 ஜனாசாக்கள் வரைக்கும் நெருப்பிலே போட்டு எரிக்கப்பட்டது. நம்மளால உலகத்தில் யாராலும் தாங்க முடியாத ஒரு இழப்பாக மாறியது. நம்ம சந்திச்ச மிகப்பெரிய ஒரு அநியாயம் அது. இதைத்தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அந்த நேரத்திலேயாவது நம்முடைய ஈமான கொஞ்சம் ரிப்பீட் போய் ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. அப்ப நம்முடைய நிலை எப்படி இருந்தது அதை யோசிச்சு பார்த்தா காசா மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கொழும்பு சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காசாவினுடைய அந்த பகுதி. இந்த பகுதிக்குள்ள 2 ஆண்டுகளாக யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தத்துல 77,000 பேர் கொல்லப்பட்டும் ஏன் அவர்களுடைய மனோநிலை மாறவில்லை? அல்லாஹ் உனக்கு கண்ணே இல்லையா என்று கேட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த மக்கள் இப்படி செத்து மடிகிறாங்க, அல்லாஹ்வே அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி புலம்பி பாக்குறீங்களா?